welcome back to Nishi Princess channel. நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் ரெசிபி சப்பாத்தி செய்யலாம்னு யோசிச்சேன். சப்பாத்திக்கு என்ன செய்யலாம்னா எப்பவுமே உருளைக்கிழங்கு செய்வோம், இல்ல குருமா செய்வோம், சட்னி இந்த மாதிரி டிஷஸ் தான் செய்வோம். என்கிட்ட வந்துட்டு ஒரு பேங்கன் இருந்துச்சு. பேங்கன்னா பிரிஞ்சால், கத்திரிக்காய். ஸோ பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சப்ஜி மாதிரி செய்ய போகிறோம். பேங்கன் பர்த்தா ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இது என்னோட ப்ரீவியஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் குக் இருந்தார். ஸோ அவர் எப்பயுமே வந்துட்டு விதவிதமாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் செய்வார். அவர்கிட்ட சாப்பிட்டு தான் எனக்கு அவர் செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் நான் கேபேஜ் கோஃப்தாவும் உங்களுக்கு போட்டேன். ஸோ அவர்கிட்ட தான் சின்ன சின்ன இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டதே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்ஸு. ஸோ இன்றைக்கி பேங்கன் பர்த்தா நான் எப்படி செய்ய போகிறேன்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. என்னென்னா நம்ம இந்த பிரிஞ்சாலை வந்துட்டு கொஞ்சம் குக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். நம்ம அடுப்பில் வந்துட்டு கொஞ்சம் சுட போகிறோம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இதை சுட போகிறோம். இது மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். இதை இப்போ சப்ஜி மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்கன் பர்த்தாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி 10 பல் பூண்டு சின்னசாக பொடிசாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு. தக்காளி வந்துட்டு என்கிட்ட குட்டி இருந்ததுனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ கிரேவி அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான டிஷ். மசாலாஸ் வந்துட்டு நான் செய்யும் போது ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு சுட்டுக்கலாம். நான் என்கிட்ட இது இருக்குது, இது மேலே வச்சு நான் சுட்டுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் என்னென்னா நம்ம ஆயில் தடவிடலாம். எண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதை குத்தி இப்படி விட்டோன்னா உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரம் வேகும் இது இந்த மாதிரி. ஸோ எல்லா சைடுமே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் குத்தி எடுத்துட்டேன் ஃபோக்கில் வச்சு. இப்போ நான் திருப்பி இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் தான் திருப்பி சுற்றி நான் இதை சுட்டுக்க போகிறேன். ஸோ சுட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பேங்கன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபுல்லாக நான் எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி வாட்டரில் போட்டு ஒன்றாவே வந்துடும். பீல் பண்ணி நம்ம இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பேங்கன் ஃபுல்லாகவே பீல் பண்ணிட்டேன். அது மேலே இருந்த காம்பும் கட் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக நான் ஒரு ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தாளிக்கிறது எப்படின்னு நான் காட்டிடுறேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய்க்கு எப்பவுமே எண்ணெய் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுனால நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், அது கூடவே பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு மசாலா என்னென்ன சேர்க்க போகிறதுன்றதை காட்டுறேன். தேவைப்பட்டால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சியும் சரி பூண்டும் சில பேருக்கு கடிக்கிறது பிடிக்காது. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு இப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும். நம்ம கத்திரிக்காய் சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த வெங்காயம், பூண்டு, பின்ன இஞ்சி கொஞ்சம் கடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இது இப்படி செய்கிறது. விருப்பப்படாதவங்க வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பெரிய கத்திரிக்காய். ஸோ இன்றைக்கி நான் 3 பேருக்கு செய்யறதுனால எனக்கு அது கரெக்டாக இருக்கும், போதுமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலா ஒன்றா ஆட் பண்ணிடுறேன். உப்பு,
மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதுவும் அவ்வளோதான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வதங்கி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டால் நம்மளோட பேங்கன் பர்த்தா ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பேங்கன் பர்த்தா ரெடி ஆயாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மசாலா சேர்க்கும் போது சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை காட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு மசாலா சேர்க்கும் போது சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க. நம்மளோட பேங்கன் பர்த்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கத்திரிக்காய் உடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி. பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஸோ சப்பாத்தி கூட ரொம்ப நாள் ஆச்சு பேங்கன் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்பாத்தி கூட எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இது ஆக்சுவலி நம்ம சப்பாத்தி கூட ஃபுல்லாக எடுத்து இப்படி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான டிஷ்ஷு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.